சுற்றுச்சூழல் அழிக்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. சரி, இப்ப வீட்டுக்கு போவோம். அடடா, இன்னைக்கு டிவியில பெரிய கேம் ஒன்று போடுறானே, போய் பார்ப்போம். மரங்களை வெட்டுறதுன்னு போட்டு அது எந்த பக்கம் போச்சு? ஓரன்னது நீதானா? ஆஹா, இங்கதான் இருக்கியா? அங்க என்ன நடக்குது? அங்க ஏதோ ஸ்பெஷலா நடக்குதுன்னு என் மூளை சொல்லுதே. எங்க போனா? குட் ஈவினிங் மக்களே. இந்த சீசன்ல நடக்க போற சாக்கர் மேட்ச்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி ஆகணும், இங்க இருக்கிற டீமுக்கு சேர் அப் பண்றதுக்காக இந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிதான், விடாத விடாத, போ போ போ. சாண்டர் டோம்ஸ்க்கு ஃபன்னி ஃபார்ம்ஸ் திரும்ப வந்திருக்காங்க. ஆனா போன சீசன்லயே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் விஷயத்தை பண்ண இருக்கும்போது இன்ஜூரி ஏற்பட்டதுனால முடியாம போச்சு. ஆனா அதுல இருந்து மீண்டும் திரும்ப விளையாட வந்திருக்காங்க. இதுல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. டீம் 24 கிட்ட தான் பால் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. அங்க இன்னும் அற்புதமா இருக்கும். அப்படிதான் அடிச்சு பறக்க விடுங்க. நீங்க இருக்கிற இடம் ரொம்ப பாமா இருக்கா? ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப குளிருது. அப்படிதான் ஓடிட்டே இருங்க, நிக்காதீங்க. இது என்னோட ஃபேவரட். இந்த மாதிரி ஒரு மேட்சை பார்க்கதான் நான் ஆவலோட காத்துட்டு இருந்தேன். அங்க பாத்தீங்களா? கிட்ட பாத்தீங்களா? இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்களே, அற்புதமா இருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். அங்க பாத்தீங்களா மக்களே, பால் யார்கிட்ட போயிருக்குன்னு பாத்தீங்களா? அப்படிதான் போங்க போங்க, நிக்காதீங்க, விடாதீங்க விடாதீங்க, நிக்காதீங்க, போயிட்டே இருங்க. அட்டகாசம். இதுதான் ஒரு எக்ஸலண்டான மேட்ச் நான் சொல்லுவேன். கிரேட். இந்த மேட்சை தவற விட்டுறாதீங்க, அவசியம் பாருங்க. இந்த மேட்ச் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் எவ்வளவு ஆர்வமா விளையாடுறாங்கன்னு பார்க்க முடியும். சில விஷயம் அத பாருங்க, பால் யார்கிட்ட போயிருக்குன்னு பாருங்க. அட்டகாசம். அவர்கிட்ட போயிடுச்சு. நிச்சயமா அது கோல் தான். அப்படிதான் போங்க. பால தட்டிட்டு வராரு, எங்க போட போறாருன்னு தெரியலையே. அங்க பாருங்க, கோல் போட்டுட்டாரு. யாரால நம்பவே முடியல. ஒரு பக்கம் பார்த்தா ரைட் கொண்டே தான் இருக்க போகுது. ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப அற்புதமா விளையாடி இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கத்திட்டு இருந்தா என் வாய்ஸே போயிடும் போல இருக்கே. இந்த மாதிரி இந்த மேட்ச் விளையாடும் போது இது ரொம்ப அற்புதமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த், ஸ்பீடு மட்டும் இல்லாம யூனிட்டி ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த டீமோட பெருமையே. என்ன வேகமா போறாங்க பாத்தீங்களா? இந்த டீமோட வெற்றி அவங்க ஒவ்வொருத்தர் மட்டும் சேராது, இந்த நாட்டையே சாரும். இந்த டீம் மட்டும் இல்லனா இந்த ஃபுட்பாலே இல்லன்னு நம்மளால தைரியமா சொல்ல முடியும்டா. என்ன வேகமா போறாங்க பாருங்க. போல விடாதீங்க, போயிட்டே இருங்க. அந்த ரெட் டி-ஷர்ட் போட்டவர் வேகமா போயிட்டே இருக்காரு. அவர் பேர் என்ன தெரியல, நல்ல பிளேயர். பால் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. என்னடா சத்தம் வித்தியாசமா கேக்குது? திரும்பி பாத்துறாதீங்க, நேரா போயிட்டே இருங்க. நேரா போடுங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆரவாரமா இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மேட்சோட வேகம் எல்லாரையும் கொண்டாட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் நிக்கவே நிக்காத போல இருக்கு, போயிட்டே இருக்கும் போலயே. பிரேக்கே விட மாட்டாங்க போல. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இது என்னால அடங்கிட்டு இருக்க முடியாதுடா, ஓடுற கைப்புள்ள. பம்பிள் பீ ஹனி 100% இது என்ன தேனா? வாங்கிக்கோங்க. ஆமா, அது தேடுதான். அது எனக்கு வேணும், என்ன வேணும்.
அது தேடு. ஓய் சத்தம் கேட்டுச்சடா. நாங்க திரும்ப வந்துட்டோம். இந்த ஃபன்னி ஃபார்ம்ஸோட செகண்ட் ரவுண்ட் பார்க்கிறதுக்காக திரும்ப எல்லாரும் தயாரா இருங்க. ஃபர்ஸ்ட் யார் போறீங்க? டீம் ஜங்க்யார்ட். இதெல்லாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமாடா. ஆல்ரைட், திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லக்கி ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் லோன் ஃபன்னி ஃபார்ம் டிஃபெண்டரை தாண்டி போயிட்டாரு. அவரால இந்த லைனை பாஸ் பண்ணி தொடங்கி வைக்க முடியுமா? அற்புதம்டா. அப்படிதான்டா. என்னன்னா ஃபன்னி ஃபார்ம்ஸ் க்ளோஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்களா? அவர் இந்த மாதிரி பண்ணுவாரு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அவர் எனக்கு பிடிக்கும். அவர் தான் இருக்கிறது எனக்கு ஃபேவரட்டான ஆளு. பரவாயில்ல, அது தாண்டி போயிட்டாரு. இத பாத்தீங்களா? அவரோட ஹேர் ஸ்டைல் அட்டகாசமா இருக்கு, அழகா இருக்கு. அச்சச்சோ, அது நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அதோட அவர் கிக் பண்ண விதத்தை பாத்தீங்களா? காமெடியா இருந்தது. அடடே, இங்க கொஞ்சம் பாருங்க. ஸ்கோரே மாறின மாதிரி இருக்கு. ஆனா இத பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? டீம் ஃபன்னி ஃபார்ம்ஸ் இப்ப அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான்டா. உடாதீங்கடா. இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போறாங்க. ஓ, அவர் இன்னொரு அட்டெம்ப்ட் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் இன்னைக்கு நைட்டோட முடியுற மாதிரி தெரியல. சோ எல்லாத்துக்கும் தயாராயிங்க. கொஞ்சம் இருங்க. இப்ப மேட்ச் மாறுது. ஃபன்னி ஃபார்ம்ஸ் டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ ஜங்க்யார்ட் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இத நான் நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க எல்லாம் விளையாடும் போது பெரிய சாம்பியன்ஸ் விளையாடுற மாதிரியே தோணுது. பரவாயில்ல, நான் டிக்கெட் வாங்கும்போது ஒன்னு நினைச்சேன், என்னடா இவ்ளோ காசு கேக்குறாங்களேன்னு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த காசுக்கு இது வர்த்தானதுதான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இந்த மேட்ச ஆர்வமா பார்க்க வந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய கொண்டாட்டம் தான். நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னா? நல்ல வேலை ஒண்ணும் இல்ல. இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் நான் சரியா தான் பேசிட்டேன்னு தோணுது. அப்படிதான். ரொம்ப அற்புதம். எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. நான் டிவில பாக்குறவங்களை கேக்குறேன். இந்த மேட்ச் ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்கு. நடுவுல கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் இப்போ வேகம் எடுக்குது. ஆனா அப்படி நினைச்சு ஏமாற்றாதீங்க. தந்திரம்னு கூட சொல்லலாம். எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கல்ல. இது வரைக்கும் இந்த சாசர் கேம் எனக்கு பிடிக்காம தான் இருந்தது. ஆனா இந்த ஃபன்னி ஃபார்ம்ஸ் ஜங்க்யார்ட் டீமை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட எண்ணங்கள் எல்லாம் மாறி போச்சு. இதுல எனக்கு பிடிச்ச பிளேயர் கொஞ்சம் இருங்க சொல்றேன். இல்ல யாரா என்னங்க, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ரொம்ப அட்டகாசமா விளையாடுறாங்க. இப்போ எனக்கு இன்னொரு யோசனையும் தோணுது. ஆனா பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கோல போட்டாரு. அடடா, இத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மாதிரி இருக்கு. இருந்தாங்கன்னா யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்றது இல்லாம ரெண்டு பேரும் வேகமா கோல் போட்டுருக்காங்க. யாராவது கூப்பிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணேன்? அட, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கோல் போட்டுட்டே இருக்காங்களே. யார் கோல் போடுவாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியுது. ரெண்டு பேரும் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த ரெண்டு நாம என்ன சொன்னாலும் மக்கள் ஏன்னா நாங்க இத பொதுவா பேசணும். மக்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. குண்டு கரடி, இங்க என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க? தப்பிக்க பாக்குறியாடா நீ? சீக்கிரம் தப்பு மாட்டிக்கிச்சு. தப்பிக்க முடியாதுடா. அந்த குண்டி எங்கடா? குண்டி எங்க? அப்படிதான், நல்லா புஷ் பண்ணி என் தொப்ப வெளியே வந்துரும். தப்பிச்சுட்டு தான் நினைக்காதீங்கடா. உங்களை பிடிக்காம விட மாட்டேன். இதுக்கப்புறமா நீங்க இங்க வந்தீங்க, இங்க ரெண்டு பேரையும் சுட்டு பொசுக்கி துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டு மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து காசு மாத்துவேன்டா. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாதீங்க.